இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது நல்லா இருக்குல்ல? இந்தா. நல்லா இருக்குமா? போட்டு பாரு. எங்க கண்ணாடி பாருங்க மேடம். ரொம்ப அழகா இருக்கு. சார், இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே எடுத்துக்கோங்க. ஓகே மேடம், இதே எடுத்துக்கோங்க. இந்தாங்க. இது எவ்வளவு வெயிட் இருக்கு? கொடுங்க மேடம். மொத்தம் 75,000 ஆகும் மேடம். என்னம்மா 75,000 சொல்றாரு? காசுக்கு எங்க போவ? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? நான் பாத்துக்கறேன். ஒரு ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் வந்துறேன். ஓகே மேடம், வாங்க. இரு. எங்கம்மா? வரேன். மேடம், ஏசி ரிப்பேர் பண்ணியாச்சு மேடம். எவ்வளவு ஆச்சு? ஆல்ரெடி பே பண்ணியாச்சு மேடம். சரி. நாங்க வரோம் மேடம். ஆமா, பாஸ்கர் எங்க இன்னும் வர காணோம்? வந்துட்டே இருக்குன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணோம். அவங்க எதுக்கு இவங்களுக்கு தம்ஸ் அப் காட்டினாங்க? இடத்துக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சுட்டோம். யாருக்கும் எந்த டவுட்டும் வரலையே? இல்ல மேடம். யாருக்கும் டவுட் வரல, பக்காவா முடிச்சிட்டோம் மேடம். சிந்தாமணி மேடம் ஹெல்ப் பண்ணாங்க. ஐயோ. ஓகே மேடம். டேய் வாடா. இசை, இசை. அவளுக்கு தான் காது கேட்காதே. மேடம், மேடம். எங்க வச்சிருப்பாங்க? ஐயோ, எவ்வளவு பணமா? அட கடவுளே, இது ஏதோ பெரிய சதி வேலையா இருக்கே. யாரோ சுபத்ரா மேடம் ப்ராப்ளம்ல மாட்டி விட ட்ரை பண்றாங்க. அப்ப வந்தவங்க ஏசி மெக்கானிக் இல்லையா? ஏதோ பெரிய சதி நடந்துட்டு இருக்கு. இத உடனே அவங்க கிட்ட சொல்லி ஆகணுமே. நல்ல வெரைட்டியா வச்சிருக்காங்க. அழகா மயில்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இப்படி ஒரு கொலுவனை பார்த்ததே இல்ல. அந்த அம்மன் சிலை கூட அழகா இருக்கு. ஆமா வச்சிருக்காங்க. அடேங்கப்பா, வீடா இது? கடல் மாதிரி இருக்கே. பாக்க கண்ணு பத்தல. கடவுளே, இப்படி ஒரு வீட்டுக்கு என் மக வர்ஷினி மருமகளா வந்தா எப்படி இருக்கும்? ஷோ, இதுக்கு கர்ண காட்டு பெருமாளே. ஐயோ சித்தி. சித்தி, என்ன சித்தி? என்ன இசை, மறந்துட்டியா? நகைக்கடையில இருந்து வரேன். பணம் கேட்டிருந்தேனே. ஐயோ ஆமால, மறந்துட்டேன். இருங்க. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். வாங்க போலாம். சித்தி, இதுல என் கார்டு இருக்கு. இந்த சீட்ல வந்து பின் நம்பரும் இருக்கு. கார்டுல போதுமான பணம் இருக்குல்ல? இருக்கு சித்தி, இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். போயிட்டு வரேன்.
யார் நீங்க? நாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரோம். உங்க வீட்டை சர்ச் பண்ணோம். சார், நாங்க முறையா வரி கட்டுறவங்க. எதுக்காக திடீர்னு ரைட் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன் சார்? மேடம், கணக்குல காட்டாத பணம் உங்க வீட்ல இருக்கிறதா எங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு. ஏன் சார், 1000 ஃபால்ஸ் மெசேஜஸ் வரும், அதுக்காக உடனே ரைடு வந்துருவீங்களா? இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றது நியாயம் இல்ல சார். ஆமா சார், இன்னைக்கு எங்க வீட்ல கொலு வச்சிருக்கோம். பூஜை ஸ்டார்ட் பண்ண போற நேரத்துல ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்க? சாரி சார், எங்களுக்கும் உங்க ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும். பட் தி இன்ஃபர்மேஷன் இஸ் சாலிட். அதான் வந்தோம். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே சார், நீங்க தாராளமா சோதனை பண்ணுங்க. பட் சீக்கிரமா முடிச்சிடுங்க. தேங்க்ஸ் மேடம். சீக்கிரம் phone எல்லாம் கொடுங்க. எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க. உங்க நீங்க phone மேல கொடுங்க, போங்க. இந்தாங்க. சுபத்ரா, சந்தேகமே இல்லை, இது அந்த பானுமதியோட வேலையா தான் இருக்கும். பரவாயில்ல, விடுங்க அத்தை. சாரி மேடம், எங்க சோதனையில எதுவும் கிடைக்கல. ஐ எம் ரியலி சாரி. மேடம், ஏசி ரிப்பேர் பண்றேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 2 பேர் வந்திருந்தாங்கல்ல? ஆமா, அவங்க உங்க ரூம்ல வேலையை முடிச்சிட்டு வெளியே போனதும் யாருக்கோ ஃபோன் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அந்த அம்மா ரூம்ல பணத்தை வச்சாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு டவுட் வந்து உங்க ரூம்ல போய் நான் பார்த்தேன். அவங்க கட்டு கட்டா அங்க பணத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. My God. நான் தான் அதை கொண்டு போய் யாருக்கும் தெரியாம வேற ஒரு இடத்துல மறைச்சு வச்சிட்டேன். அத உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஆபீசர்ஸ்லாம் ரைடு வந்துட்டாங்க. இல்லனா நீங்க ரைட்ல மாட்டிருப்பீங்க. எவ்வளவு ஒரு கேடுகெட்ட சிறுக்கி உள்ள வந்து காரியத்துக்கு எடுத்துட்டாளே.